நான் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உடனே பெல்ல அழுத்தி மைக் ஆஃப் பண்ணி அவங்க வந்து அராஜகத்துல ஈடுபடுறாங்க. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் இந்த தமிழகத்தை ஆளும் காலம் மிக விரைவில் வரப்போகிறது. அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், 11 மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தது யார்? அப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை இந்த பொதுமக்கள் மாமன்றத்தில் மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வர பொதுமக்கள் என்னிடம் கேட்பது என்னவென்றால், இந்த கூட்டத்திற்கு ஏன் எங்களை அழைக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மண்ணை கவ்வுவது நிச்சயம் என்று ரிப்பன் பில்டிங்கில் நடைபெறும் மாதந்தோறும் மாமன்ற கூட்டத்தில் 0 ஹவர்ஸ்ல 182வது வார்டு மாமன்ற உறுப்பினரா நான் எனக்கு வந்து பேச வாய்ப்பு கேட்டிருந்தேன். அந்த வாய்ப்பின் மூலியமாக என்னோட பொதுமக்களின் கருத்துக்களை எல்லாமே நான் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வர பட்சத்துல நான் ஒரு விஷயங்களும் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பேசும்போது அவங்களோட மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் மற்றும் எல்லாரோட பெயர்களை சொல்லி அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசுறாங்க. மேயர் அவர்கள் பெல் அப்பெல்லாம் அழுத்துறது கிடையாது. நான் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உடனே பெல்ல அழுத்தி மைக் ஆஃப் பண்ணி அவங்க வந்து அராஜகத்துல ஈடுபடுறாங்க, கிட்ட கத்துறாங்க. நாங்க வந்து பொதுமக்களோட விஷயங்களை பேச முன் வந்தா எனக்கு மட்டும் இல்ல, அதிமுக கவுன்சிலருங்க, பாஜக கவுன்சிலரு யாரு பேச வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இதை ஒரு பாலிசியா வச்சுக்கிறாங்க. இது இங்க மட்டும் இல்ல, சட்டமன்றத்திலேயே இதுதான் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியில் பொதுமக்களின் சேவையை செய்வதற்கு எங்களால் மிக சிரமமாக இருக்குது. ஆனா இதை ஒரு காரணமா வச்சுட்டு அவங்க எங்களை வந்து முடக்கிட முடியுமோ, எங்களை அடக்கிட முடியுமோன்னு நினைக்கிறாங்கன்னா அது வந்து நடக்கவே நடக்காது. பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில வர எங்க புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் இந்த தமிழகத்தை ஆளும் காலம் மிக விரைவில் வரப்போகிறது. 2026 தேர்தலில் அதிமுகவோட ஆட்சி மீண்டும் மலரும், அம்மாவோட ஆட்சி மீண்டும் இங்கு வரும். அவங்களோட கொடுங்கோல் ஆட்சிக்கு இந்த தமிழக பொதுமக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். 0 ஹவர்ஸ்ல பேசுறதுக்கு பொதுமக்களுக்கு நாங்க தான் வந்து ஒரு மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். நான் ஒரு 10ல இருந்து 13 கோரிக்கையை கொண்டு வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். 10ல இருந்து 13 கோரிக்கையை கொண்டு வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அப்படி சொல்லும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம்னு சொன்னா அவங்க ஒரே அர்த்தம் சொல்றாங்க, அவங்க கொண்டு வந்த திட்டம் இல்ல, அவங்க துவங்கின திட்டம் அப்படின்ட்டு. அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், 11 மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தது யார்? அப்ப இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்களா, அதை ஒப்புக்கொள்வாங்களா? இந்த மன்ற கூட்டத்துல கொண்டு வந்தது யாரு? 7.5% ஒதுக்கீடை கொண்டு வந்து இன்று மாணவர்களோட கல்வியை உயர்த்தினது யாரு? அதை ஒத்துப்பாங்களா? இந்த மன்றத்துல நாங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டணும், காலேஜ் எல்லாம் உருவாக்குனது நீங்க தான் ஒப்புக்கொள்வார்களா? ஏன் மறுக்கிறாங்க? அப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை இந்த பொதுமக்கள் மாமன்றத்தில் மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு மாமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமைனா சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு என்ன ஒரு நிலைமைன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. 4500 கோடி செலவு செஞ்சு இவங்க வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணன்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், இந்த சென்னை மாநகராட்சியில் வாழும் பொதுமக்களுக்கும் நிச்சயமாக தெரியும். இந்த மழை காலத்துல சாதாரண மழைங்க, இது ஒரு பெரிய சைக்ளோன் கூட கிடையாது, சாதாரண மழை. ஒரு பெரிய அளவு சென்டிமீட்டர்ல கூட இந்த மழை பெய்யல. இந்த சாதாரண மழைக்கே ரோடுங்க குண்டும் குழியுமா, பள்ளமும் மேடுமா தண்ணி தேங்கி பொதுமக்கள் அவ்வளோ அவதிப்படுறாங்க. இதே சேமியஸ் ரோட்ல அந்த தண்ணி தேங்குமா? சொல்லுங்க. சேமியஸ் ரோட்ல அந்த தண்ணி தேங்குமா? ஏன் தேங்காது? அங்க யாரு இருக்கா? அங்க எத்தனை அதிகாரிங்க இருக்காங்க? என் வார்டுல எம்ஜிஆர் சாலையில தண்ணி தேங்குது, அதை பத்தி பேசினா ஜோனல்ல பேசினாதான் ஜோனல் சேர்மன் எதுக்குமே சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டு ஒரு மாமன்ற உறுப்பினரை பேச வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதுக்கு உரிய பதில் சொல்லணும். எந்த ஒரு பதிலும் சொல்றது கிடையாது, கண் தொடைப்புக்கு. அதே போன்று இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேங்க, வருடந்தோறும் வருஷா வருஷம் எங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்த சொல்றாங்க, கிராம சபை கூட்டம் மாதிரி, அந்த ஏரியா சபை கூட்டம். அந்த கூட்டத்தோட பிரயோஜனம் என்ன? நான் நேற்று நடத்தினேன். அங்க வர பொதுமக்கள் என்னிடம் கேட்பது என்னவென்றால், இந்த கூட்டத்திற்கு ஏன் எங்களை அழைக்கிறீர்கள்? கூட்டத்துல கூப்பிட்டு கேள்வியை கேட்டுட்டு பொதுமக்களோட குறைகளை கேட்டுட்டு எந்த ஒரு குறைகளையும் நிவர்த்தி செய்யாத இந்த ஆட்சிக்கு எதற்கு இந்த வேஷம் என்று கேட்கிறார். ஏன் பெட்ஷீட் பூத்துன்னு இவங்க நடிக்கிறாங்க? இப்படிப்பட்ட கூட்டத்தை ஏன் நீங்க நடத்துறீங்க? எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடுறாங்க, ஏரியா சபை கூட்டம் நடத்தணும், ஏரியா சபை கூட்டம் நடத்தும். ஏரியா சபை கூட்டம் 3 வருஷமா நான் நடத்திருக்கிறேன். எந்த அதிகாரி என்ன ஒரு கோரிக்கையை ஒரு மாமன்ற உறுப்பினர் நான் சொல்றதே செய்யறது கிடையாதுங்க.
ஓப்பனா சொல்றேன். ஒரு மாமன்ற உறுப்பினர் 182வது மாமன்ற உறுப்பினர், பிரதான அதிமுகவோட குழு தலைவர் நான். இத்தனை கவுன்சிலருங்க இருக்காங்க. இத்தனை கவுன்சிலருங்க நாங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் நான் மட்டும் இல்ல, என் பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த கவுன்சிலர் சொல்றதையும் அதிகாரிங்க கேட்கறது கிடையாது. மண்டல குழு தலைவர்கள் செய்வது கிடையாது. இதை என்னிடம் இல்ல, நீங்க பொதுமக்களிடம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வது மீண்டும் 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 என்னவென்றால், நாடாளுமன்றம், சட்டமன்றம் எல்லாத்திலையுமே இந்த மாமன்றத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மண்ணை கவ்வுவது நிச்சயம். புரட்சி தலைவர் கண்டெடுத்த மாபெரும் சின்னமான இரட்டலை சின்னம் மீண்டும் இந்த தமிழகத்தில் வலம் வரும். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இந்த தமிழகத்திற்கு முதலமைச்சராக வருவார் என்று நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டு சொல்லிக் கொள்கிறேன்.